ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆகஸ்ட் 15 பாப்பாவுடைய ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு. காலையிலே ரெடியாகி 7 மணிக்கே கிளம்பிட்டா. ஸோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நேற்று கிடையாது, ஹஸ்பண்டுக்கும் லீவு தான். அப்படியே காலையில் வந்து தோசைக்கு ஒரு பூண்டு சட்னின்னு ஒன்று செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதுக்கு மேலே நான் ஒரு வாட்டி இல்லை 2-3 வாட்டி செஞ்சுட்டேன். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு. குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப குயிக்காக ஒரு 1 மினிட்ல வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொப்பரை தேங்காய், 10லேருந்து 12 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி போட்டுக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாரி 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, ஜஸ்ட்டு கொருன்னு அரைச்சி அப்படியே நல்லெண்ணெய் விட்டு தோசையில் வச்சு கொடுக்குறப்பையும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து குட்டியாக இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் 1/4 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச உடனே அந்த சட்னியில் ஊற்றிட்டேன். தோசையை கொஞ்சம் மோட்டாவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் மீடியமாக வந்து நெய் விட்டு சுட்டு குழந்தைங்களுக்கு இந்த சட்னி வச்சு கொடுக்குறப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா கமகமன்னு வாசனையோடு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.